மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்ப வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து இப்ப நடக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிஞ்சது இல்லையா, 2026 தேர்தல். அந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல, அதாவது பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல. அதுல வந்து முன்னிலை வகிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சி தான் வந்து முன்னிலை வகிக்குது. அவங்க வந்து 234 தொகுதிகள்ல 108 சீட்ஸ் வந்துட்டு, அதாவது இடங்களை வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவினுடைய சட்டத்தின் படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பெரும்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 234 தொகுதிகளையும் தேர்தல் நடக்கும் இல்லையா. அப்ப யாரு வந்து மெஜாரிட்டி, அதாவது 118 இடங்களை வந்து பிடிச்சாலே வந்து கூட்டணியா வச்சு கூட அந்த 118 எடுக்கலாம், இல்லைன்னா தனியா நின்று கூட அந்த 118 எடுத்துட்டாங்க, சீட்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிடலாம். அதுதான் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலை இப்ப உதாரணத்துக்கு இப்ப விஜய் இருக்காரு இல்லையா, அவர் 108 இடங்களை வந்து அவங்களுடைய கட்சி வந்து பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து கிட்ட 118 வரணும்னா இப்ப 10 சீட்ஸ் கிட்ட வந்துட்டு வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ணணும்னா அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இந்த மாதிரி பெரும்பான்மை வாங்காம தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னா தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஏதாச்சும் ஒரு கட்சியில இருந்து ஆட்களை எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து தங்களுடைய பக்கம் வந்து சேர்த்துக்கிட்டு அந்த 118 வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து ஜெயிச்சு சிஎம் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னா அது வந்து அவங்க பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். அந்த நிரூபிக்கிறதுக்கான காலகட்டங்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா. இதுல வந்து இது வந்து நான் வந்து ரொம்ப வந்து ஆதரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், இப்ப ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஏன் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்றீங்க? இப்ப எல்லாரும் ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அவன் வந்து இத்தனை ரன்ஸ் அடிச்சுட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு டீம் அப்படின்னா 201 ரன் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் அடிச்சுட்டாவே அது ஓகே. சில சமயம் 6 போடுவாங்க, சில சமயம் 4 போடுவாங்க, அது அப்புறம் அது வேற விஷயம். ஆனா ஒரே ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வந்து அடிச்சுட்டா கூட அந்த ரன் கணக்குல வந்து அவங்க வெற்றி பெற்றதா வந்து ஏத்துக்கிறாங்க இல்லையா கிரிக்கெட்ல. அப்ப எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இதை நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. இதே மாதிரி விஷயம் வந்து நாளைக்கு வேற ஒருத்தவங்களுக்கும் நடக்கலாம். நாளைக்கு என்டிகேல இருக்கவங்க ஜெயிக்கிறப்ப இதே மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப நம்ம கூட்டணியை போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வச்சுக்கொள்ள நமக்கு விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ அவங்களோட போய் உடன்பட்டு நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க இல்லையா. ஒருவேளை வந்து இப்ப வந்து அதுக்கு உதாரணமே வந்து விஜய் இருக்காருன்னா அவர் வேற வழியே இல்லாம முன்னாடி வந்து கூட்டணி வைக்கல. ஆனா இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது, கூட்டணி வச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாரு இல்லையா. அப்ப தள்ளப்படுறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிரூபிக்கல பெரும்பான்மையை நிரூபிக்கல அப்படின்னா அந்த கட்சி வந்து ஆட்சி வந்து போயிடும். ஆட்சி போனதுக்கு அப்புறம் அப்ப திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க. இதெல்லாம் இந்த காசெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு, யார்கிட்ட போகும் சொல்லுங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான செய்தி. இது ஜனநாயகப்படி கரெக்டா நான் என்னைக்குமே இதை ஆதரிக்கிறதா இல்லைங்க. எப்படி ஜனநாயகப்படி இது சரி? மக்கள் வந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சீட்ஸ் கொடுத்துட்டு நீங்க போக வேண்டியதானே. இப்ப நீங்க உங்களுக்கு தேவையான அமைச்சர்களும் அந்த 108க்குள்ள அடங்கியிருக்காங்க இல்லையா. அப்ப என்ன பிரச்சனை? அப்ப திருப்பி எலெக்ஷன் வைக்கிறதா இருக்கட்டும், திருப்பி அந்த கட்சியில இருந்து இன்னொருத்தங்களை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருக்கலாம் இல்லையா. அப்ப ஒரு கட்சி வந்துட்டு இந்த ஸ்டாண்டுல நிக்குதுங்கிறத மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வருது இல்ல. இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப வந்து டிவிகேல இருக்கவங்க கூட்டணி எதுவுமே வைக்காம ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஆனா டிஎம்கேல இப்ப வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா காங்கிரஸ் அவங்களோட வந்து கூட்டணிக்கு ஆள் தேடணும். இப்ப ஏடிஎம்கேல தேடலாம், இல்லைன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலாம், இல்ல டிஎம்கேயோட கூட்டணி வச்சுட்டு அவங்க ஜெயிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பாமகவோட வந்து கூட்டணி வச்சு ஜெயிக்கலாம். இப்ப இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒரு கூட்டணியில இருக்காங்க. இப்ப டிஎம்கேயோட கூட்டணியில வந்து விசிகா இருக்காங்க, திருமாவளவன் அவருடைய கட்சி, அப்புறம் காங்கிரஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு மக்கள் வந்து அவங்கள வந்து ஓட்டு போட்டு இப்ப வந்து விஜய்க்கு போடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க தானே இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு காரைக்குடி தொகுதியில வந்து மாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்க. அங்க பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே டிவிக்கே வரணுங்கிறதுக்காக தானே அவங்க வந்து ஜெயிக்க வச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப காங்கிரஸ் டிவிக்கோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து விஜய்க்கு அவருக்கு எதிரான ஓட்டுகள் போட்டவங்க இன்னைக்கு கூட்டணி வச்ச மாதிரியான அர்த்தம் ஆயிடும். அப்ப அந்த மக்கள் வந்து விஜய் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல, ஏன் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கணும்? அது மாதிரி வந்து திருமாவளவன் அவர் சேர போறாருன்னு சொல்ற, அப்ப அவங்களுக்கு போட்ட ஓட்டு
இவங்களுக்கு போன மாதிரிதான் அர்த்தம் இல்லையா? அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இப்ப நிறைய பேர் வந்து வீடியோஸ்ல எல்லாம் பாரிசாலன் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, காங்கிரஸோட விஜய் வந்து கூட்டணி வச்சா வந்து அவர் வந்து நிச்சயமா அவரை சிஎம்மா நீடிக்க முடியாது. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கு அதை கேட்க சிரிப்பு தான் வந்தது. ஈழ மக்களை வந்து பொண்ணு குடிச்ச அவங்க பொண்ணு குடிச்சதை வேடிக்கை பார்த்த டிஎம்கே அவங்களுடைய காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சு அந்த மக்களுக்காக ஒரு வார்த்தையை வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த அவங்களையே இத்தனை வருஷம் ஒரு வந்து சிஎம் ஆக்கி அழகு பார்த்திருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்திருக்காங்க இல்லையா மக்கள்? அப்ப தமிழ் மக்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள்லாம் எதுவுமே கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்லல, நிறைய பேருக்கு கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா அப்படி உணர்வு இருந்திருந்தா காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய, காங்கிரஸையும் டிஎம்கேயும் எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் என்கிற ஒரு மனிதரை நீங்க என்னைக்கோ ஆதரிச்சிருப்பீங்க, என்னைக்கோ அவருக்கு வாக்கு செலுத்திருப்பீங்க, என்னைக்கோ அவரை ஜெயிக்க வச்சிருப்பீங்க, சரிங்களா? ஆனா வந்து நீங்க அப்படியெல்லாம் ஒரு உணர்வு இல்லை. அப்படி சொல்றப்ப வந்து பாரிசாலன் அவர் சொல்றதை நான் ஏற்கவே மாட்டேன். விஜய் வந்து காங்கிரஸ் அவர்களோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவரே அவர் காப்பாற்றிக்கிற மாதிரின்னு சொல்றாரு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை விஜய்ங்கிற ஒரு பிம்பம், அவ்வளவுதானே தவிர காங்கிரஸ் ஆண்டா பிஜேபி ஆண்டா அவங்களுக்கு எல்லாம் அது தேவை கிடையாது. அதோடைய பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. இத்தனை நாள் கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஏன் திமுகவோட காங்கிரஸ் இருக்கப்ப பாதிப்பு வந்துச்சா? இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப எங்க அண்ணனை மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. நாளைக்கே ஒரு வேளை வந்து விஜய் அவர்கள் வந்து நல்ல விதமா ஆட்சி செய்யல அப்படின்னாலும் மக்கள் என்ன கேட்பாங்க, ஏன் டிஎன்பில இருக்கவங்க ஒழுங்கு ஆட்சி செஞ்சுட்டு விழிச்சிட்டாங்களா? அப்ப எங்க அண்ணன் மட்டும் கேள்வி கேட்கறீங்க அப்படிம்பாங்க. நாளைக்கு உங்க அண்ணன் ஊழல் செஞ்சா கூட மக்கள் அந்த மாதிரி ஒரு தாட்லதான் இருப்பாங்க. அவங்க வந்து ஊழல் வந்துட்டு ஏன் யாருமே செய்யலையா, எங்க அண்ணன் தான் செஞ்சாரா அப்படின்னு வந்து மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு பிம்பம் இருக்கு, சரியா? அதை நம்ம மாத்தவும் முடியாது. இனிமே மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படிதான் அப்ப வந்து பேச்சு வந்துட்டு அடிபடும். அதனால இந்த கான்செப்ட வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறதா இல்ல. அப்புறம் வந்து டிவிகேல இருக்கவங்க டிஎம்கே தான் எதிர்த்து வந்து இந்த இதுல வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே எங்க போனாலும் டிஎம்கே தான் எங்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சுச்சு. நாங்க பிரச்சாரத்துக்கு போனா டிஎம்கே காரங்க தான் என்ன பிரச்சாரம் பண்ண விடல, அதனால நான் வீட்டுல ஓய்வு எடுத்தேன். நான் வந்து எங்கேயாச்சும் போனா டிஎம்கே காரங்க என்ன ஏதாச்சும் ஒண்ணு செய்யறாங்க, அதனால எல்லாத்துக்கும் டிஎம்கே காரங்க, தும்முனா டிஎம்கே காரங்க, விஜய் அவர்கள் தும்முனா டிஎம்கே காரர்கள், இருமுனா டிஎம்கே காரங்க, என்ன செஞ்சாலும் வந்து டிஎம்கே காரர்கள் தான் வந்து காரணம் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு வந்து தாவேகா நிர்வாகி ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு, அப்ப அது கூட டிஎம்கே காரங்க தான் காரணமா? அப்ப இன்னைக்கு அவங்க ஆட்சியில இல்லையே, அப்ப நீ அவங்கதான் காரணமா? தெரியல எனக்கு. அப்ப அப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொன்னீங்க இல்லையா? சொல்லிட்டு இன்னைக்கு டிஎம்கேயோட கூட்டணிக்கு ஸ்டார்டிங்ல இருந்த ஒருத்தங்க டிஎம்கே மூலமாக தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு, கரெக்டுங்களா? காங்கிரஸ்காரங்க டிஎம்கே தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் இது போஸ்டர் ஓட்டுனதுல இருந்து அவங்க இப்ப காங்கிரஸ் கட்சி உங்ககிட்ட வரக்கூடிய எம்எல்ஏக்கள் 5 பேரும் வந்து காங்கிரஸ் எங்க இருந்து ஜெயிக்கப்பட்டவர்கள், யார் மூலமாக ஜெயிக்கப்பட்டவர்கள் இந்த தேர்தல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே மூலமாக தான், திமுக மூலமாக தான் ஜெயிக்கப்பட்டவர்கள். அப்ப டிஎம்கேவை எதிர்க்கலாம், அவர்கள் மூலமாக ஜெயிச்ச காங்கிரஸ்காரங்களை ஏத்துக்கலாமா? காங்கிரஸும் டிஎம்கே ஒண்ணுதானே? என்ன என்ன லாஜிக்னு எனக்கு தெரியவே இல்லையே. எதிரி ஆப்ஷன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, யாருமே வரல, இப்ப வந்து காங்கிரஸ் தான் வரேங்கிறாங்க. இது ஒரு கட்டாயத்தின் பேரில் கூட இது இருக்கலாம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு திருப்பி வந்துட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எதுக்கு வைக்கிறீங்க? சட்டத்தை மாத்துங்கப்பா. ரொம்ப வருஷமா இதே சட்டத்தை வச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க, வைப் பண்ணி எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, திரைக்க வச்சு ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 4 பாட்டு போட்டு விட்டுட்டு அரசியலுக்கு ஒழுங்கை கோட்பாடுனா தேவை கிடையாது. 4 பாட்டை போட்டு விடு, ஜெயிச்சியா? ஆமா, பிரச்சாரத்துக்கு போறியா? அதெல்லாம் கேள்வி கிடையாது. பாட்டை போடு, வைப் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள்லாம் வந்துருச்சு. இந்த சட்டத்தை மட்டும் ஏன்பா மாத்தவே மாட்டேங்கிறீங்க? எதற்கெல்லாம் சட்டம் வைக்கணுமோ அதுக்கெல்லாம் வைக்க மாட்டேங்கிறீங்க. எதற்கெல்லாம் சட்டம் வைக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் வச்சு ஏன்பா படுத்தி எங்களுக்கு ஒழிகிறீங்க? அப்படி இருக்கிறப்ப இப்ப அவருக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. விஜய் அவர் வந்து காங்கிரஸ் கிட்ட தான் போய் ஆகணும், இல்ல வேற யார்ட்ட அப்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இது தா அது தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேரு. அப்ப அவங்க மூலமா டிவிகேல உண்மையாவே ஜெயிச்ச மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப வந்து இப்ப டிமாண்ட் வைக்கிறப்ப நீங்க வந்து அவங்க கிட்ட போய் எங்களோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன ஆகும்? அப்படி நிறைய அதுக்கு விலை கொடுக்க வேண்டிய வரும். காசாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, சிஎம் பதவி கொடுப்பாங்க, இல்ல துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்க கேட்கக்கூடிய 1-2 சீட் எல்லாம் இருக்காது. இப்ப டிஎம்கே கிட்ட 2 சீட்ல இருந்தவங்க இங்க வர்றப்ப வந்து ஒரு 10 சீட்டாச்சும் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சவங்க. அப்ப உங்க எம்எல்ஏஸ்க்கு இருக்கிற அமைச்சர் பதவி ஏதோ கம்மியா வேற கட்சியினருக்கு வரவும் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கட்சியில வரவங்களுக்கு கூட்டணி செய்யறவங்களுக்கு ஒரு 3-4 சீட்டு கொடுப்பீங்க. அப்ப உங்க அமைச்சருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? அப்ப அவங்களுக்குள்ள போட்டி வராது. அவங்க எல்லாம் வேற நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி அப்பப்பா பிஆர் டீம் எல்லாம் வச்சு உழைச்சு
25 லட்சம் கோடி கணக்குல எல்லாம் செலவு பண்ணி நிறைய பேர் நியூஸ் இதுல எல்லாம் பார்த்தேன் நானு. நியூஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து லோன் வாங்கி பொண்டாட்டிங்களோட நகையெல்லாம் வாங்கி அடுத்து வச்சு இந்த இதுக்கு வந்து வேட்பாளரா நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் ஜெயிக்கணும் அப்படின்றதாங்க நினைச்சிருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்கன்னு தெரியல. இப்ப ஜெயிச்சுட்டாலும் 1,50,000 ரூபா தான் அவங்களுக்கு எம்எல்ஏ சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எப்படி எடுத்துருவாங்கன்னு எனக்கும் தெரியல. அதனால இதெல்லாம் எப்படி பாசிபிள் தெரியல. அப்ப எல்லாரும் கொள்ளையடிக்கதாங்க செய்வாங்க. ஆனா இந்த லாஜிக் எல்லாம் தெரியாமலே மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போடுங்க. யாருமே நான் தப்புனே சொல்லலாம், உங்களோட ரைட். சரிங்களா? நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு சட்டத்தை வந்து தயவு செய்து மாத்துங்க. அரைச்சமாவே அரைக்காதீங்க. கொஞ்சமாச்சு எல்லாத்துலயும் அப்டேட் கேட்குற போன்ல கூட அப்டேட் கேக்குதுப்பா. அது மாதிரி சட்டத்துல தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்க. இவிஎம் மிஷின் எல்லாம் மட்டும் வைக்க தெரியுதுல, அப்டேட் பண்ணி வாக்குச்சீட்டெல்லாம் பழசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் வைக்க தெரியுதுல, அப்ப சட்டத்தை வந்து மாத்துங்க கொஞ்சமாச்சும். இதெல்லாம் மாத்துறது கிடையாது, சும்மா அப்படியே ஏனோ தானோ விட்டுறது. சரியா? அப்புறம் இது வந்து நான் ரொம்ப நாத்தாக்காவினருக்கு சீமான் அண்ணாவுக்கு இதை வந்து தயவு செஞ்சு கொண்டு சேருங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா நான் என்ன நினைச்சேன் பர்சனலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு இதே மாதிரி ஒருவேளை இதே நிலைமை இப்ப விஜய் அவர்களுக்கு வந்தது இல்லையா, டிவிகே கட்சிக்கு பெரும்பான்மை பெறாம இருக்கிற நிலைமை வந்திருக்கு. அதனால வேற வழி இல்லாம கூட்டணிக்கு அவங்க வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பிடிக்கலையோ அந்த கூட்டணியில சேர்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. இதே நிலைமை ஒரு வேலை இன்னைக்கு டிவிகேக்கு வந்த நிலைமை வந்து நாத்தாக்காக இருக்கும், என்டிகேக்கு வந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இதேதான் செஞ்சிருப்பாங்க இல்லையா? கூட்டணி தான் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ரீஎலெக்ஷன் பண்ண வேண்டியது வந்துடும். எல்லாருக்கும் இது தேவையில்லாத தலைவலியான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப இப்ப நாத்தாக்காரங்களுக்கு இது வந்து நான் ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தொங்கு சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு விஷயம் நடந்து நீங்க வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது பதிலா முன்னாடியே கூட்டணி வைக்கலாம் இல்லையா? ஒருவேளை இந்த மாதிரி கட்டாயத்துக்கு நாம் தமிழரும் உட்படுறதுக்கான நேரங்கள் ஏற்படாவிடாது இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலயும் கோட்பாடுகளையும் ஒத்து போற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே இப்ப நாம் தமிழர் இருக்காங்கன்னா 100 கோட்பாடுகள் வைக்கிறாங்கன்னா அந்த 100 கோட்பாடுகளுக்கு எல்லா உங்களுக்கு கூட்டணிக்கு வைக்கிறவங்க இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அப்படின்னு பார்த்து அந்த யுக்திகள் ஸ்ட்ராட்டஜி கையாண்டுதான் வந்து அந்த கூட்டணியில சேர்ந்து நீங்க வெற்றி வாய்ப்புகளை தேடலாம் இல்லையா? தேடலாம். இதுல வந்து நான் வந்து சமரசம் ஆக மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கலாம். இப்ப சீமானனா அந்த ஸ்டாண்டர்ட் சொல்ல நானும் இத்தனை நாள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது ஏற்புடையதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு விஜய் அவருக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு வேலை எனக்கு அப்படி தோணுச்சு. ஒருவேளை நாளைக்கு சீமானனாக்கு வந்தா வேற ஆப்ஷனே கிடையாதுல்ல. அப்ப அவர் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டா யார போய் கூட்டணி வைப்பாரு? கூட்டணி வச்சுதான் ஆகணும், அது ஒரு கட்டாயம். அப்படி இருக்கிறப்ப முன்னாடியே இப்பவே கூட்டணி வச்சிருந்தா இன்னும் ஜெயிச்சிருப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையாவே ரொம்ப நினைச்சேங்க. அதனால இந்த மாதிரி கூட்டணி வந்து வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கவங்க எல்லாருமே முக்கியமாக சீமானன்னா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே.